ஸோ இந்த சனிக்கிழமை, அதுவும் புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த அந்த நல்ல நாளில் ஏற்ற வேண்டிய அந்த படி தீபத்தின் சிறப்புகள் மறுபடியும் இன்னொரு பதிவு. எதுக்காக குழந்தைக்கு வந்து நல்லது நடந்தது, அதுக்கு அடுத்த விஷயத்துக்காக வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் நம்ம ஜாஸ்தி. ஸ்டார்டிங் வீடியோல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரிப்பீட்டட் கஸ்டமர் நாகத்தின் மேல படுத்திருப்பாரு. நாகம் அப்படின்றது உங்களுக்கு காலத்தை குறிக்கும். ஒரு நாகத்தோட நாவுல வந்து பாத்தீங்கன்னா விஷம் இருக்கும், அதோட பல்லுல விஷம் இருக்கும், அதோட உடம்பே விஷத்தன்மை வரத்தை உடனே கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இது வச்சிருக்கோம். இதுல தாமரை தண்டு திரி போடலாம், இல்லைன்னா வாழைத்தண்டு திரி போடலாம். இதுல நெய் விட்டு நான் முதல்லயே சொன்ன மாதிரி சாலகிராமம் சிறப்பாக 10 பெருமாளையும் ஒரு சேர ஆவாகனம் செய்த இந்த தீபம், இப்ப இந்த படி தீபம், படியளக்கும் பெருமாளே உங்க இல்லத்துக்கு வர்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, படி தீபம், பெருமாளுக்கு உகந்த இந்த படி தீபத்தை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம். நிறைய புக்கிங்ஸும் ஆர்டர்ஸும் வந்துட்டு இருக்கு, எல்லாருக்கும் கொரியர் பேக்கிங்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சனிக்கிழமை, அதுவும் புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த அந்த நல்ல நாளில் ஏற்ற வேண்டிய அந்த படி தீபத்தின் சிறப்புகள் மறுபடியும் இன்னொரு பதிவு. எதுக்காக அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் இதில் வந்து இன்னும் நிறைய சிறப்பு அம்சங்கள் குரு வந்து சொல்லியிருக்காங்க. அதனுடைய தனித்தன்மையை இந்த பதிவின் வாயிலாக உங்களுக்கு தெரிவிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சாய் பாலாஜி அவர்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரியும், அது என்னன்றதை உங்களோட சேர்த்து நானும் கேட்டு இப்போ தெரிஞ்சுக்க போகிறேன். அந்த என்ன அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. சொல்லுங்க, அம்மா வந்து படி தீபத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் இன்னும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உடனே அதை நம்ம மக்களுக்கு சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரியான இன்னும் தனித்தன்மை அதுல சிறப்புகள் இருக்கு? எப்ப அக்கா வந்து கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான். அந்த குரு வணக்கத்தை பார்த்துட்டு கேள்விக்கான பதில் போயிடலாம். நிச்சயமா. என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வவாக சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்த பொட்டு சுவாமிகள் சொல்றாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை புவனேஸ்வரி அம்பாலே இந்த கடையை நடத்த, அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கா. ஸோ இந்த ஷாப்ல யார் ஒருத்தர் பக்தி ஸ்ரத்தையோட முழு நம்பிக்கையோட காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களோட விதி மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஷாப்புக்கு உண்டு. ஏன்னா எவ்வளவோ கஷ்டத்துல இந்த ஷாப்புக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்த நாங்கள் காதால கேட்டுட்டு இருக்கோம். சார், இந்த கடைக்கு வந்து நான் ஒரு 3 years பிஃபோர் வந்தேன், 2 years பிஃபோர் வந்தேன், என் குழந்தைக்கு வந்து நல்லது நடந்தது, அதுக்கு அடுத்த விஷயத்துக்காக வந்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் நம்ம ஜாஸ்தி. ஸ்டார்டிங் வீடியோல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரிப்பீட்டட் கஸ்டமர் சொல்லிட்டே இருக்கிறதுனால நான் இப்போ அதை கொஞ்சம் மாடர்னா மாத்திருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ கஸ்டமர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சிருஷ்டி ஒளி சொந்தம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இப்போ நமக்கு ஒரு ரயில் பயணம் போகிறோம், அங்கே பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, உடனே சொல்லுவோம், உங்ககிட்ட ரொம்ப நாள் பழகின ஒரு ஃபீல் இருக்குது, உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்கள், நீங்களா நம்ம என்னன்னா இது பண்ண. அந்த மாதிரி தான் சிருஷ்டி ஒளியில் ஒரு தடவை ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற்ற உடனே அவங்க பல பேருக்கு ரெஃபர் ஆகி நம்மளோட சொந்தமாக மாறிடுறாங்க. அதே போல் ஷாப் டைமிங் நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும், வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் விடுமுறை. அது மட்டும் இல்லாமல் ஒரு விசேஷ நாள், ஒரு ஹிந்துஸ் விசேஷ நாளில் மட்டும், சில விசேஷ நாட்கள் மட்டும் கடை வந்து லீவ் விடுறோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, புரட்டாசி மாதம் வரக்கூடிய முதல் சனிக்கிழமையில் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன தீபம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட படி தீபம் அப்படின்றது இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். இறைவன் வந்து படி கலக்கிறாரு. எதனாலனா, காக்கும் கடவுள் வந்து பெருமாள். எந்த ஒரு கஷ்ட துன்ப துயரத்திலிருந்து நம்மளை காக்கக்கூடிய கடவுள். அதனாலதான் அவரு நாகத்தின் மேல படுத்திருப்பாரு. நாகம் அப்படின்றது உங்களுக்கு காலத்தை குறிக்கும். ஒரு நாகத்தோட நாவுல வந்து பாத்தீங்கன்னா விஷம் இருக்கும், அதோட பல்லுல விஷம் இருக்கும், அதோட உடம்பே விஷத்தன்மை உடையதுதான். ஸோ அந்த விஷம் அப்படின்றது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் முன்னுக்கு வைக்கிறோம். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை இதுதான் மிஞ்சுது. நம்ம ஒண்ணு நினைப்போம், அது ஒண்ணு நடக்கும். இது நம்ம எதிர்பார்க்கவே, இது நான் ட்விஸ்டா இருக்கு நம்ம வாழ்க்கையிலன்ற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை வந்து மாறும். ஸோ நம்ம அதுல இதுவா பயணிக்கக்கூடிய நமக்கு வந்து என்னைக்குமே
உங்க கூட தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஸ்ரீமன் நாராயணன் வந்து அந்த நாகத்தின் மேல படுத்த மாதிரி இருப்பாரு. ஒரு மனுஷன் படுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல இருக்கையா, நிம்மதியா தூங்குறான். ஏன்னா மனசுல வேதனை இருந்தா தூக்கம் வராது, சோ குழப்பம் இருந்தா தூக்கம் வராது. அப்ப பெருமாளுக்கு ஏன் அந்த இது இல்லைன்னா, எல்லா கடவுளுக்கும் சக்தின்றது பெண் இடத்துல இருந்து தான் கிடைக்குது. ஸோ பெருமாள் மோகினி அவதாரம் இருக்கும் பொழுது உலகத்திலே ரொம்ப அழகான பெண்ணா இருந்தாரு. ஏன்னா அவரோட மார்பகத்துல எப்பயுமே லக்ஷ்மி தேவியை உடன் வச்சிருந்தாரு. ஸோ ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆகுறது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த திருமணமாகி அந்த பெண் அந்த மனிதனுக்கு ஒரு பேக் போனா நிக்கிறா அப்படின்னு சொன்னோம்னா எல்லா விஷயங்களும் அந்த மனிதனுக்கு வாழ்க்கையில கிடைச்சிரும். அதே போல நம்மளோட வாழ்க்கையில நமக்கு நிழலா நம்ம நடந்தா எப்படி வெயில் பட்டா நிழல் வருதோ, வெளிச்சம் பட்டா நிழல் வருதோ, அந்த நிழலா பின்தொடரக்கூடியவர் தான் பெருமாள். அதனாலதான் அவருக்கு வந்து அநாத ரட்சக ஆபத் பாந்தவ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப புரட்டாசி மாசம் அப்படின்றனால பாத்தீங்கன்னா நான் நாமம் போட்டிருக்கேன். நிறைய பேர் நோட்டீஸ்ல இருப்பாங்க. ஸோ நாமம் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு வளர்ச்சி அப்படின்றத அர்த்தம். ஸோ இந்த 30 நாட்கள் நம்ம வந்து பக்தி சிரத்தையா நான் வெஜிடேரியனா இருக்கிறவங்க நான்வெஜ் வந்து தவிர்க்கணும். எதுக்குன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் அது வந்து லீவ் விடணும். பாவம் அதுவும் வளரணும் இல்லையா, அது குடும்பம் பெருகணும் இல்லையா. அப்பதான் மறுபடியும் நம்ம எந்த நேரமும் போட்டு நம்ம வாட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்ட் வேணும். ஸோ இந்த நேரத்துல ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 சனிக்கிழமை வந்து எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஆடி மாசம்னா வந்து பாத்தீங்கன்னா கூழ் ஊற்றுவாங்க, 5 வாரம் கூழ் ஊத்துறதுன்னு, இல்ல 4 வாரம் தான் வரும். அதே மாதிரிதான் இந்த இதுலயும் 4 வாரம் வரலாம், 5 வாரம் வரலாம். ஸோ இந்த சனிக்கிழமைன்றது பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா புதனோட அம்சம் தான் பெருமாள். அப்ப வந்து புதன்கிழமை தான். ஆனா இந்த வாட்டி புதன்கிழமை தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப ஏகாதேசி விரதம் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப விசேஷம், அவங்களோட வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை ஏகாதேசி திதியில தான் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த புரட்டாசி மாசம் அந்த வருஷம் அப்படின்னு பொழுது நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாசம் இருக்கு. அதனாலதான் நம்மளோட சிருஷ்டி ஒளி சார்பில் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது படி அளக்கிற பெருமாளை ஆவகானம் பண்ணி படி தீபமா கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படி தீபம் அப்படின்னும் பொழுது இந்த படி பாருங்க 2 பக்கம் பிடி இருக்கு. ஸோ பிடி இருக்கிறதுனால இது வந்து கேரளால மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு படி. இந்த படி வந்து பாத்தீங்கன்னா கேரளால குருவாயூர் கிருஷ்ணன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது வச்சிருப்பாங்க. ஸோ இந்த படிக்கு வந்து கேரள முடிப்படி நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்கோம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கேரளால ஒரு பூஜை பண்ணும் பொழுது அந்த யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்துக்கு கூட அவங்க பூஜை பண்ணுவாங்க. ஸோ ஒரு கவுத்து போட்டு அதுக்கு வந்து மேலே இதுவெல்லாம் வச்சு பண்ணோம். அதே மெத்தடில் தான் இதில் வந்து நம்ம பூஜை பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இதுக்குள்ளே வந்து பொருட்களை ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். எதனாலன்னா ஆவகானம்னு பேர். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உள்ளேயே ஆவகானம் பண்ணி நம்ம வச்சிருக்கிறோம். மேலே வந்து படி தீபம். இந்த படி தீபம் வந்து நார்மல் தீபமாக வைக்கல, சங்கு சக்கர நாபம். இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கொடுக்கக்கூடிய, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பேட்டர்ன் விளக்கு தான். ஸோ இது ரெண்டுமே ஒரு சேர எதுக்குன்னா குருவாயூர் அப்பன் அப்படின்னு சொல்றவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும். ஸோ அந்த குருவாயூர் அப்பனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருமாலா நம்ம வந்து படியளக்கிற பெருமாளா நம்ம ஆவகானம் பண்ணியிருக்கோம். எதனாலனா கேட்குற வரத்தை உடனே கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இது வச்சிருக்கிறோம். இதுல தாமரை தண்டு திரி போடலாம், இல்லைன்னா வாழைத்தண்டு திரி போடலாம். இதுல நெய் விட்டு நான் முதல்லயே சொன்ன மாதிரி சால கிராமத்துல நம்மளோட சிருஷ்டி வழியில சுதர்ஷன சாலகிராமம்னு ஒன்று இருக்கு. சாலகிராமத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சாலகிராமம் இருக்கு, சுதர்ஷன சாலகிராமம் இருக்கு, சிவ சாலகிராமம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சாலகிராமங்கள் இருக்கு. அதுல சுதர்சன சாலகிராமம்னா சின்னதா இருக்கும், அது வந்து சக்கரம் தெரியும். சுதர்ஷன சக்கரம் எப்படி இருக்கும், ஏன்னா உடைச்ச மாதிரி இருக்கும். அதை உள்ள வச்சுட்டு அதில் 5 ரூபாய் பித்தளை காயினோ இல்லை தங்க காயினோ வச்சுட்டு, பெருமாளே என்னன்னைக்கும் எங்க வயிற்றுலயே நிரந்தரமா நீ வாசம் செய்யணும், நித்திய வாசம் செய்யறதுனால லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம் எங்க குடும்பத்துக்கு பரிபூர்ணமா இருக்கணும், 16 செல்வங்கள், அந்த 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து இந்த குடும்பம் வாழணும், இந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு நபர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவைகள், ஏன்னா மனுஷன் இருந்தா தேவைகள் இருக்கும், ஒரு குழந்தைன்னு இருந்தா அதுக்கு ஒரு தேவை இருக்கும், பெரிய ஆளுக்கு ஒரு தேவை இருக்கும், அந்த தேவைகளை பூர்த்தி அடையணும். என் குடும்பத்துல இருக்கிற நபர்களுக்கு மன நிம்மதி, மன சந்தோஷம், ரோகம் இல்லாத வாழ்க்கை நீ கொடுக்கணும். ஏன்னா பெருமாள் தான் தன்வந்திரி, பெருமாள் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரூபத்திலையும் இருக்காரு, காக்கிற கடவுள்ல எல்லா ரூபத்திலையும் இருக்காரு. ஸோ கனப்பொழுதுல வந்து காக்கக்கூடிய கடவுளா பாத்தீங்கன்னா நரசிம்மர் இருப்பார். ஸோ இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பெருமாளுக்குரிய அந்த 10 அவதாரத்துக்கான ஒரு பூஜை ஒண்ணு வந்துச்சு. அந்த நேரத்துல இந்த பொருட்கள்லாம் நம்ம கிட்ட ஆல்ரெடி கடவுள் புண்ணியத்துல இருந்ததுனால அந்த பூஜையில வச்சு இந்த 10 பெருமாளையும் ஆவாகனம் பண்ணிருக்கோம். ஸோ நார்மலா பாக்குறதுக்கு இது ஒரு பெருமாளோட தன்மை மாதிரி தெரியும். ஆனா 10 பெருமாள் தசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10 பெருமாளோட அனுகிரகமும்
பெருமாள் நித்தபடி நம்மளை காக்கிறது. அதாவது சங்கு சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதுலயும் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பெருமாளுக்கு வந்து தழுக போடுறோன்னு சொன்னோம்னா வீட்லயே சங்கு சக்கரம் வரைஞ்சிட்டு தான் அந்த வாழை இலை போட்டு அந்த வாழை இலையில 5 விதமான சாப்பாடு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுல விளக்கேத்துனாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்ல மாற்றத்தை ஏற்படும். சூப்பர். ரொம்ப சிறப்பாக 10 பெருமாளையும் ஒரு சேர ஆவாகனம் செய்த இந்த தீபம், இப்போ இந்த படி தீபம், படியளக்கும் பெருமாளே உங்கள் இல்லத்துக்கு வர்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. இந்த தீபம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. சாலக்கிராம கல் வேணும்னாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இல்லைனா 5 ரூபாய் பித்தளை காயினோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற தங்க நாணயமோ ஏதாவது இருந்ததுன்னா அதை போட்டு கூட தாமரத்தண்டு திரி போட்டு நீங்கள் தீபமாக ஏற்றும் பொழுது எல்லா விதமான செல்வ வளங்களும் ஒரு சேர உங்கள் இல்லம் தேடி வருவதற்கு பெருமாள் காத்துட்ருக்காரு கொடுக்கறதுக்கு. வாங்கறதுக்கு நீங்களும் தயாராகுங்க. வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனே இந்த தீபத்தை ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி